நம்ம பூமி, நம்ம தமிழ், நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. நாளைய தினம் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி திதி. அது என்ன அவ்வளவு சிறப்பு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ரொம்ப சிறப்பான நாள் தான். அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப அற்புதமான நாள். அதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. பொதுவாக அக்ஷய திருதியை அப்படின்னு சொன்னாலே நம்ம மனசை எப்படி செட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா, நேராக நகை கடைக்கு போகணும், குண்டுமணி தங்கமாச்சு வாங்கணும், கொஞ்சனாச்சு வெள்ளி வாங்கணும் அப்படிங்கிற அளவுக்கு மாற்றிட்டாங்க. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அதை தாண்டி முக்கியமாக சில விஷயங்கள் சொல்லப்பட்டது உண்டு. அதையெல்லாம் நம்ம மறந்துட்டோம் அப்படிங்கிறப்ப தான் சரி அதையும் கொஞ்சம் செஞ்சு பாருங்களேன் அப்படிங்கிறது. பொதுவாக பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த திதித்துவம் இதெல்லாம் அறியப்படுவதற்கு முன்னாடி, சித்தர்களால் அறியப்படுவதற்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்திருக்குமானா கண்டிப்பாக இல்லை. ஆனால் ஒவ்வொன்றையும் சித்த பெருமக்களாகட்டும் ரிஷிகளாகட்டும் ஆராய்ந்து இந்த திதியிலே இன்னது நடக்கிறது, இந்த திதியிலே பிரபஞ்சத்திலே இந்த ஆற்றல் பூமிக்கு விழுவதை உறுதிப்படுத்தி அதனால் என்ன நிகழ்வுகள் நிகழும் அப்படிங்கிறதையெல்லாம் ஆராய்ந்து அறிந்து சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. இந்த ஏகாதசி திதி, அதே போல் நம்ம பிரதோஷம் வரக்கூடிய திரியோதசி திதி, ஷஷ்டி திதி, இந்த மாதிரி உங்களுக்கு அந்த திதிகளை சொல்லும்போது எந்தெந்த நாளில் என்னென்ன மாதிரியான கதிர்கள் இங்கே வருகிறது, அதனால் என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. சரி, ரொம்ப வளவழன்னு நம்ம போக வேண்டாம். இப்போ இந்த திருதியை திதி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா முன்னேற்றத்திற்கு உரித்தான அல்லது ஒரு அடையாளமான ஒரு திதித்துவமாக சொல்லப்படும். அதாவது வாழ்க்கை அப்படிங்கிறது நிலை இல்லாதது அப்படின்னு சொல்லக்கூடியது. நிலை இல்லாததுன்னா எப்படி? தோல்வியே கண்டுக்கிட்டீங்கன்னா அந்த தோல்வி மட்டும் வாழ்க்கையில் நிரந்தரம் அல்ல, உனக்கு வெற்றியும் உண்டு, போராடு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலே அமைந்த ஒரு திதி தான் இந்த திருதியை திதி அப்படின்னு சொல்லக்கூடியது. நல்லா தெரியும், சுத்தமாக நிலவோட ஒளி குன்றி போனதுக்கப்புறம் மீண்டும் துளிர்த்து வருவது இந்த திருதியை திதியில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சித்திரை மாதம் வருகின்ற அந்த திருதியை திதியில் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் பெருகும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கொண்டு பயன்படுத்தக்கூடிய திதி இந்த திதி. அப்போ என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, முதலில் நம்ம செய்ய வேண்டியது தான தர்மங்கள். ஒரு மனிதன், அதாவது நம்மளுக்கு ஒரு கான்செப்ட் உண்டு நம்மளோட தர்மத்தில், மூழ்வினை அப்படின்னு சொல்லக்கூடியது. நீ செய்த நல்லது கெட்டதை பொறுத்து தான் இந்த ஜென்மம் நமக்கு அமைகிறது அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த வருடம் முழுவதும் எனக்கு ஒரு வகையில் தான தர்மம் செய்வதற்கு ஏற்ற அந்த ஒரு நிகழ்வுகள் இல்லாமல் போயிருந்திருக்கலாம் கடந்த ஆண்டுகளில். இந்த ஆண்டில் அந்த மாதிரி எந்த தடையும் ஏற்பட்டக்கூடாது, எனக்கு தான தர்மங்கள் செய்வதற்கு தேவையான பொருட்கள் எனக்கு கையிலே வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைய நாளில் நீங்கள் செய்கின்ற தான தர்மம் அப்படிங்கிறது இறைவனை மகிழ்வித்து இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் கை கொடை கொடுக்கக்கூடிய கையாக மாற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுப்பார் அப்படிங்கிறத இந்த இடத்துல குறிப்பாக சொல்லுவாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதைத்தான் பெரும்பாலும் எல்லாம் மறந்துடுறாங்க, தங்கம் வெள்ளி பின்னாடியே போயிட்டு. அப்போ குறைந்தபட்சம் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள் இந்த ஆண்டு. அதே போல் ஏதேனும் ஒரு புதிதாக ஒரு தொழிலையோ அல்லது புதிதாக ஒரு செயலையோ நாம் ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாலும் அதற்கு மிகவும் உத்தமமான திதி அப்படின்னு சொன்னால் இந்த அக்ஷய திருதியை சொல்லலாம். புதுசாக ஏதேனும் ஒரு கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க, படிப்பில் ஜாயின் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி புதுசாக ஒரு கலையை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னாலாம் அக்ஷய திருதியை அன்னைக்கு நம்ம செய்கிறது உத்தமம். விவசாய மூலப்பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, விதை வாங்கிறது, அதற்கு தேவையான இயற்கை உரம் வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் செய்வதற்கும் ரொம்ப ஏற்றது அப்படின்னு சொன்னோம்னா இந்த திதியை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. மகாலட்சுமி பூஜை, ஒருவேளை எனக்கு செல்வம் தான் வேணும் அப்படின்னா மகாலட்சுமி பூஜை செய்வதற்கு உகந்த திதியும் இந்த அக்ஷய திருதியை அப்படின்ட்டு குறிப்பிடப்படும். சரி, இல்லை எனக்கு பாரம்பரிய முறைப்படி நானும் தங்கத்தை வாங்கி பார்க்குறேன், வெள்ளி வாங்கி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருந்ததுன்னா நாளைய தினம் 11:15 மேலே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஒரு கொஞ்சமாக தங்கமோ வெள்ளியோ நீங்கள் வாங்கலாம். இப்போ வெள்ளி வாங்குறீங்க அப்படின்னா சுக்கிர ஓரை பார்த்து வாங்குங்க, தங்கம் வாங்குறீங்க அப்படின்னா குரு ஓரை பார்த்து வாங்குங்க. கண்டிப்பாக அது உங்களிடம் நிலைத்திருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி விற்கிற விலையில் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா வெள்ளியோ தங்கமோ வாங்க முடியலைன்னா கல்லுப்பு கண்டிப்பாக வீட்டில் வாங்கி வைங்க. கண்டிப்பாக அதே அளவுக்கான பலனை உண்டாக்கும். வீட்டுக்கு அரிசி பருப்பு போன்ற மல்லிகை ஜாமான்கள் இந்த நாளிலே வாங்குங்கள். பெருக வேண்டியது அதுதான்.
இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டில் அன்பு பெருக வேண்டும். வீட்டில் உள்ளவர்களுடன் சந்தோஷமாக, ஆனந்தமாக எக்காரணத்தை கொண்டும் கடுமையான சொற்களை பயன்படுத்தாமல் இன்றைய தினத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படிங்கும்போது, ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு அந்த இன்பமான நாட்களாக மாறும் அப்படின்னா, அதில் மாற்று கருத்து இல்லை நண்பர்களே. மறக்காம உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.